ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ஒரு கரண்டி அளவு கடலைப்பருப்பை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா வேக போட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு கடலைப்பருப்பு இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சல்லை கட் பண்ணி போட்டு தேங்காய் தூள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் தூள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதிலேயே நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இந்த மிக்சர் ஜார்லேயும் சேர்த்துக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இதையே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ 2 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரு பவுலில். இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ சூடு ஆறின பிறகு மாவு எல்லா மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லாமே ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பூரணத்தையும் இந்த கொழுக்கட்டையில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரிலாம் கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சாச்சு. ஒரு இட்லி பண்ண தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னையும் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சுக்கோங்க. இதில் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.